எம்ஜிஆர் நடித்த அயலான் திரைப்படம் என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐஎம் சி இளங்கோ. வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க பதிவிற்குள் போகலாம். சமீபத்தில் வெளியான சிவகார்த்திகேயனின் அயலான் படம் தமிழ் சினிமாவில் வேற்றுகிரகவாசி படமாக இருந்தாலும் அதற்கு முன்பே எம்ஜிஆர் நடிப்பில் 1960ஆம் ஆண்டுகளில் ஒரு படம் வெளியாகியுள்ளது. அதாவது வேற்று கிரகத்திலிருந்து பூமிக்கு வரும் வேற்று கிரகவாசிகள் தொடர்பான படங்கள் ஹாலிவுட்டில் பல திரைப்படங்கள் வந்திருக்கிறது. அதே சமயம் தமிழில் சமீபத்தில் அயலான் என்ற ஒரு படம் சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளியானது. ஆனால் ஆம்ஸ்ட்ராங் நிலவில் கால் வைக்கும் முன்பே தமிழ் சினிமாவில் வேற்று கிரகவாசிகள் பூமிக்கு வருவது போன்ற ஒரு படத்தை எம்ஜிஆர் எடுத்துள்ளார் என்பது பலரும் அறியாத ஒரு தகவல். தமிழ் சினிமாவிலும் அரசியலிலும் தனக்கென ஒரு தனி இடத்தை பிடித்து 3 முறை முதல்வர் இருக்கையில் அமர்ந்தவர்தான் எம்ஜிஆர். அதேபோல் தமிழ் சினிமாவில் துணை நடிகராக அறிமுகமாகி ஹீரோவாக உயர்ந்து ஒரு கட்டத்தில் தனது படங்கள் தொடர்பான முடிவுகள் எடுக்கும் வல்லமையுடன் வலம் வந்தவர்தான் எம்ஜிஆர். இவர் தயாரிப்பாளர், இயக்குனர் என பன்முகத் திறமையை வளர்த்து கொண்டார். எம்ஜிஆரின் நடிப்பில் வெளியான பல திரைப்படங்கள் ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பை பெற தவறியதே இல்லை. அதேபோல் தனது திரைப்படங்களில் வித்தியாசமான முயற்சிகளை மேற்கொள்ளும் எம்ஜிஆர் தொழில்நுட்ப வளர்ச்சி அதிகமில்லாத காலகட்டத்திலேயே விண்வெளி மற்றும் வேற்றுகிரகவாசி தொடர்பான படங்களில் நடித்து அசத்தியுள்ளார். 1963ஆம் ஆண்டு வெளியான திரைப்படம் கலையரசி. எம்ஜிஆர் கதாநாயகனாக நடித்திருந்த இந்த திரைப்படத்தில் பானுமதி 2 வேடங்களில் நடித்திருந்தார். நம்பியார், PS வீரப்பா உள்ளிட்ட பலர் இந்த திரைப்படத்தில் முக்கிய வேடங்களில் நடித்திருந்தனர். இயக்குனர் காசிலிங்கம் என்பவர் இயக்கிய இந்த திரைப்படத்திற்கு KV மகாதேவன் இசையமைத்திருந்தார். கவியரசர் கண்ணதாசன், மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் ஆகியோர் பாடல்களை எழுதியிருந்தனர். பூமியில் நாட்டியத்திலும் இசையிலும் வல்லமை பொருந்தியவராக இருக்கும் பானுமதி எம்ஜிஆரை காதலிக்கிறார். இவர்கள் இருவரும் தங்களது காதலை வளர்த்து கொண்டிருக்கும் நேரத்தில் வேற்று கிரகத்தில் இருக்கும் ஒரு மன்னரின் மகளுக்கு இசை மற்றும் பாடல்களை சொல்லித்தர ஒருவர் வேண்டும் என்ற நிலை ஏற்படுகிறது. அப்போது விண்கலத்தில் வரும் வேற்று கிரகவாசியான நம்பியார் இசை மற்றும் நடனத்தில் வல்லமையுடன் இருக்கும் பானுமதியை கடத்தி சென்று விடுகிறார். இதை தெரிந்து கொண்ட எம்ஜிஆர் பானுமதியை எப்படி மீட்டு மீண்டும் பூமிக்கு கொண்டு வருகிறார் என்பதுதான் இந்த திரைப்படத்தின் கதை. தொழில்நுட்ப வளர்ச்சி அதிகமில்லாத காலகட்டத்திலேயே இது போன்ற ஒரு திரைப்படத்தை கொடுத்து அனைவரையும் வியக்க வைத்தவர்தான் எம்ஜிஆர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எம்ஜிஆர் நடித்த அயலான் படம் என்ற இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க. மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐஎம் சி இளங்கோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you later. Bye bye.